Hello students, Standard 8th Maths Numbers Exercise 1.7 Challenging Problems. First, 11th sum. In a map, if 1 inch refers to 120 kilometer, then find the distance between two cities A and C, which are 4 1/6 inches and 3 1/3 inches from the city A, which lies between the cities B and C. Listen, in a map 1 inch refers to 120 kilometer. Mapல 1 inch வந்து 120 kilometer refer பண்ணுது. Then find the distance between two cities A and B. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Distance between A and C. A and C கண்டுபிடிக்கணும். Which are 4 1/3 inches and 3 1/3 inches from the city A. Aல இருந்து B வந்து 4 1/6 inches இருக்குது. Then Aல இருந்து C வந்து 3 1/3 inches இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பியும் சியும் எப்படி இருக்குது? A which lies between B and C. Bக்கும் Cக்கும் இடையில தான் என்னது இருக்குது? A இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே பண்ணலாமா? இப்போ அவங்க கொடுத்துருக்கூடியதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து which lies between A and C. ஸோ A வந்து B and C. A சென்டரில் இருக்குது. தென் பிக்கும் சிக்கும் சென்டரில் தான் என்ன இருக்குது? A இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4 1/6 inches. 4 1/6 inches. அண்ட் தென் A to C எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா? 3 1/3 inches. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 inch. 1 inch equal to 120 kilometer. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? distance between A and B. Distance between A and B is equal to 4 1/6 inches. ஓகேவா? நெக்ஸ்ட் distance between A and C. ஓகேவா? A and C is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 1/3 inches. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? distance between B to C கேட்டிருக்காங்க. ஓகேவா? distance between B and C. B and C is equal to, listen, இதிலிருந்து இதில் உள்ள தூரமும் தெரியும், இதிலிருந்து இதில் உள்ள தூரமும் தெரியும். ஃபுல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பியிலேருந்து சி. ஸோ நான் என்ன பண்ணிட்டா போதும்? இதிலேருந்து இதில் உள்ள தூரத்தையும் இதிலேருந்து இதில் வரக்கூடிய தூரத்தையும் என்ன பண்ணிட்டாலே போதும், ஆட் பண்ணாலே ஃபுல் லென்த் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 4 1/6 + 3 1/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ்டில் இருக்குது. ப்ராப்பராக இன்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாமோ? 6 4s are 24 + 1 25. 25/6 + 3 3s are 9. 9 + 1 10. 10/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாங்கள் டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஈக்குவல் ஆக்கிக்கிறேன். 10/3 × 2/2. டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 25/6 + 20 / 3 2s are 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25 + 20 / 6 is equal to 45 / 6. ஓகே,
ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 45/6 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ரம் ஏ விச் லைஸ் பிட்வீன் த சிட்டிஸ் பி அண்ட் சி, அந்த ரெண்டுக்கும் இடையில தான் அது இருக்குதா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நம்பர் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில தான் வருதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாரு, 1 ரெண்டு இடையில தான் இருக்குது அப்படி தானே. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுறேன்னா, இப்போ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இன்ச்சஸில் இருக்குது. பட் அவங்க கேட்டிருந்தது வந்து from the city A which lies between the cities B and C. Okay, listen, 1 inch is equal to 120 kilometer அப்படிதானே. அப்போ 45/6 inches, 45/6 inches equal to 45 divided by 6 into 120. ஓகேவா? equal to இதை கட் பண்ணிடலாமா, கட் பண்ணிக்கலாம். 1 6 6 6 2 6 are 12, ஸோ 20. நெக்ஸ்ட்டு 45 into 2 என்ன வரும், 45 2 5 2s are 10 0 4 2s are 8 9, ஸோ 900 0 ஆட் பண்ணிக்கணும்ல கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி ஈக்குவல் டு 900 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். கிவ் an example and verify each of the following statements. The collection of all non-zero rational numbers is closed under division. Subtraction is not commutative for rational numbers. Division is not associative for rational numbers. Distributive property of multiplication over subtraction is true for rational numbers, that is a into b minus c is equal to ab minus ac. The mean of two rational numbers is rational and lies between them. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பண்ணலாம். ஓகே, 12th சம் சொல்யூஷன். நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, the collection of all non-zero rational numbers is closed under addition. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், 2 non-zero நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? let a is equal to 5/6 and b is equal to -4/3. ஓகேவா? இந்த ரெண்டும் என்னது, b 2 non-zero rational numbers. ஓகேவா? non-zero rational numbers. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், the collection of all non-zero rational numbers is closed under division. ஸோ என்ன கண்டுபிடிச்சா போதும், a divided by b, a divided by b கிடச்சா அந்த இது வந்து அந்த ரேஷ்னல் நம்பராக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஸோ 5/6 divided by -4/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5/6 டிவிஷன் எதா சேஞ்ச் ஆகும், மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், ரெசிப்ரோக்கல் 3/-4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாமா. 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 5 divided by அங்கே பாருங்கள் மேலே ரெண்டுமே பாசிட்டிவ் தான் இருக்குது. பாசிட்டிவ் டிவைடட் பை நெகட்டிவ் -5/4 2s are 8. -5/8ங்கிறது என்னது தான், 1 non-zero rational number. ஸோ is in என்னது தான், q தான். ஓகே, therefore என்ன எழுதிக்கலாம், collection of all non-zero rational
numbers is closed under division. Okay, closed under division. Okay, next second sum. Second subdivision என்ன கொடுத்துருக்காங்க? Subtraction is not commutative for rational numbers. ஓகேவா? Subtraction is not commutative. Commutative property என்னமா? A minus B. Subtractionல A minus B. Subtraction is not commutative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So A minus B not equal to B minus A இப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகேம்மா. லெட் எடுத்துக்கிறேன். A is equal to 1/2 and then B is equal to minus 5/6 இப்படின்னு 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு A minus B கண்டுபிடிக்கிறேன். A minus B is equal to 1/2 minus of minus 5/6. Okay. Next, how to write 1/2 plus 5/6. Okay. இதை denominator change ஆக்கிடலாம். 1/2 into 3/3 plus 5/6. Okay. So 3/3 to 6 plus 5/6. என்ன வரும்? 5 plus 3 8/6. ஓகேவா? 8/6. நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 2 is 2, 3 2s are 6, 4 2s are 8. So 4/3. A minus B is equal to 4/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து B minus A பார்க்கலாம். B minus A is equal to B is equal to நான் என்னென்னு எடுத்தேன்? minus 5/6 minus A is equal to 1/2. ஓகேவா? 1/2. Next minus 5/6 minus minus 5/6 minus இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன்? 1/2 into 3/3 ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ minus 5/6 minus 3/6ன்னு இருக்குது. ஸோ minus 5 minus 3 divided by 6 equal to minus 8 divided by 6ன்னு வருது. கட் பண்ணுறேன். 1 2 is 2, 3 2s are 6, 4 2s are 8 is equal to minus 4/3. B minus A is equal to minus 4/3. Then A minus B is equal to என்ன வந்துச்சு? 4/3 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. Therefore A minus B not equal to B minus A. Therefore என்ன எழுதிக்கலாம்? Subtraction is not commutative. Okay. Subtraction is not commutative for rational numbers. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பண்ணுறேன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? A divided by B divided by C is equal to A divided B divided C. ஓகேவா? பட் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லெட் நான் எடுத்துக்கிறேன். A is equal to 2/5 and B is equal to 6/5 and C is equal to 3/5 இப்படின்னு 3 ரேஷனல் நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து A divided by B divided by C is equal to 2/5 divided by 6/5 divided by 3/5. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முடிச்சுக்கிறேன். டிவைடட் பை 6 divided by 5 into 5/3. டிவிஷனை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோக்கர் ரைட் பண்ணியிருக்கேன். 2/5 divided by இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆகும். 6/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
2 by 5 into 3 by 6. Okay, 1 2 is 2, 3 2s are 6. So answer is 3 by 5 3s are 15. அப்போ A divided by B divided by C is equal to 3 by 15. Next A divided by B divided C is equal to 2 by 5 divided by 6 by 5. Next divided 3 by 5. Okay ma? Okay ma. Next 2 by 5 into 5 by 6 divided by 3 by 5. 5 5 cancel ஆயிரும். Next 1 2 is 2, 3 2s are 6, so 1 by 3 divided by 3 by 5. Okay va? Next 1 by 3 into 5 by 3. Okay, next 5 by என்ன வரும் 3 3s are 9. Okay va? 5 by 9 வருது. பாரு இங்க என்ன இருக்குது A divided by B divided by C is equal to 5 by 9. இங்க 3 by 15. Therefore A divided by B divided C not equal to A divided by B divided C. Okay ஆயிடுச்சா? Therefore division என்ன கொடுத்திருந்தாங்க? Division is not associative. Division is not associative for rational numbers. Okay va? Rational numbers. Okay, next subdivision பார்க்கலாமா? fourth subdivisionல என்ன கொடுத்துருக்காங்க? distributive property ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. A into B minus C is equal to AB minus AC. Distributive property of multiplication over subtraction is true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதை ப்ரூவ் பண்ணதுக்கு நான் எடுத்துக்கிறேன். let A is equal to 2 by 9, then B is equal to 3 by 6 and C is equal to 1 by 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு A into B minus C is equal to என்ன எழுதணும்? A 2 by 9 into B minus C. B is equal to 3 by 6 minus 1 by 3. Okay va? Next listen, 2 by 9 into 3 by 6 minus 1 by 3 into 2 by 2. Okay, 2 by 9 into 3 by 6 minus 2 by 6. Okay va? Next 3 minus 2 by 6 என்ன வரும்? 2 by 9 into 3 minus 2 divided by 6 is equal to 2 by 9 into 1 by 6. Okay va? Next கட் பண்ணிக்கலாமா? 1 2 is 2, 3 2s are 6 is equal to 1 by 9 3s are 27. இது வந்து என்னதுமா? A into B minus C. A into B minus C is equal to 1 by 27 அப்படின்னு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்னது? AB minus AC. AB minus AC. AC is equal to என்னது? 2 by 9. 2 by 9 into B is equal to 3 by 6 minus 2 by 9 into 1 by 3. Okay? Okay ma. Next பாரு 1 2 is 2, 3 2s are 6. Next 1 3 is 3, 1 3 is 3. So இங்கே என்ன வருது? 1 by 9 வருது. மைனஸ் இது எதுவுமே கட் பண்ண முடியாது. 2 by 9 3s are 27 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ 27 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து 1 2 is 2, 3 2s are 16 அப்படின்னு கட் பண்ணிவிட்டு இந்த 3 by 27 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 by 27 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கட் வந்து வேண்டாம். ஓகேவா? இதை மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கட் பண்ணிக்க வேண்டாம். இந்த 3 அப்படியே இருக்குது.
தென் இந்த 6 மட்டும் 1 2 is to 3 2s are 6 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 3 வந்து அப்படியே இருக்குது 3/6. சரியா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல 3/9 3s are 27. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாரு 3 - 2 divided by 27 is equal to 1/27. அப்போ AB minus AC is equal to 1/27. இப்போ ரெண்டும் எப்படி இருக்குதுமா? ஈக்குவலாக இருக்குதா? ஸோ A into B minus C. Therefore A into B minus C is equal to AB minus AC. ஓகே, therefore எப்படி எழுதணும்? distributive of multiplication over subtraction is true for rational numbers. ஓகேவா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு 5th subdivision பார்க்கலாம். 5th subdivisionல என்ன கொடுத்துருக்குன்னா the mean of two rational numbers is rational and lies between them அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் மீன் பை மீன்? மீன் வந்து நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். மீன்னா என்னது? ஒரு 2 நம்பர்ஸ்க்கு மீன் கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 நம்பர்ஸையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். அதுதான் என்னது? மீன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். லெட் A is equal to 2/11 and B is equal to 5/6 அப்படின்னு எழுதிக்கிறேன். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் ஆஃப் A and B. மீன் ஆஃப் A and B னா என்னது? 1/2 into A plus B. ஓகேவா? A B ஆட் பண்ணி 2ஆல் என்ன பண்ணிட்டா போதும்? டிவைட் பண்ணிட்டா போதும். is equal to 1/2 into A is equal to 2/11 plus B is equal to 5/6. ஓகேவா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாரு, டினாமினேட்டர்ஸை சேம் பண்ணுறேன். 1/2 into 2/11. ஃபஸ்ட் நான் கிராஸ் மல்டிப்ளை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சேம் அதை ஃபாலோ பண்ணுவோம். 11 into 6 66, தென் 6 2s are 12 plus 11 into 5 55. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிங்கம்மா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். தென் வந்து இந்த டினாமினேட்டரில் இங்கே நியூமரேட்டர் கூடயும் தென் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? equal to 1/2 into ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 plus 2 7, 5 1 6, 67/66. ஓகேவா? 67 divided by 66. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? 67 divided by இது மல்டிப்ளை பண்ணுறேன். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 13, 132 இப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? 132 எங்கே இருக்குது? இஸ் இன் கியூ ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மீன் கண்டுபிடிச்சிட்டு லைஸ் பிட்வீன் தம், இந்த ரெண்டும் இந்த மீன் வந்து இந்த ஏக்கும் பிக்கும் இடையில தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ A is equal to என்ன இருக்குது? A is equal to 2/11. இந்த 2/11 how to write? நான் எப்படி ரைட் பண்ண போகிறேன்னா நமக்கு 132 டினாமினேட்டர் வரை போல். ஸோ 2/A is equal to 2/11 is equal to 2/11 into 12/12. ஸோ 11 into 12 என்ன வரும்? 132. பட் 24 divided by 132. A is equal to 24 divided by 132. Next B is equal to நம்ம என்ன எடுத்துருக்குறோம்? 5/6. 5/6 என்ன பண்ணுறேன் பாரு, 5/6 into 22 divided by 22. 22னா 6 2s are 12, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 13 வந்துருச்சா? நெக்ஸ்ட் 5 2s are 10, 0, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 11. ஓகேவா? 110/132. இப்போ பாரு A கண்டுபிடிச்சாச்சு, தென் B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். A = எழுதுறேன் 24 divided by 132.
நெக்ஸ்ட்டு அந்த மீன் கிடைச்ச ஆன்சர் எழுதுறேன் 67 divided by 132. நெக்ஸ்ட்டு பிக்குள்ள ஆன்சர் எழுதுறேன் 110 divided by 132. பாரு இது இதை விட கிரேட்டராக இருக்குது, இது இதை விட கிரேட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் இடையில தான் என்ன இருக்குது, லைஸ் பிட்வீனில் தான் இது கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, therefore the mean lies between the given rational numbers 2 by 11 and 5 by 6.